எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்தது தயிர் ரெடி பண்ணி நம்ம 45 நிமிஷம் நம்ம கிண்டணுங்க. கிண்டினா தான் நம்மளுக்கு சோப்பு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம சோப்பு செய்யவே ஆரம்பிக்கணும். இல்லை நம்ம செஞ்சுவிட்டு ஒன்றுனா எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னோம்னா முடியாது. உடனே இதாகிடும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு செய்கிறவங்க என்னது ஸ்பெண்டர் போடாதீங்க. ஸ்பெண்டர் போட்டால் சோப்பு நல்லா வராது, கட்டியாக போயிடும். அப்புறம் கொல கொல கொலன்னு ஆயிரும் அப்படின்னு சொல்கிறீங்கள. அதனால ஸ்பெண்டர் போடாதீங்க. கையிலையே கிண்டுங்க. தேங்காய் எண்ணெய் போடுறதுனால நம்ம ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் தான் போடுறது. அதனால 45 நிமிஷம் நம்மளுக்கு கிண்டினோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். மற்ற ஒழுங்காக இல்லை, தேங்காய் எண்ணெய்லாம் நல்லா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமே கெட்டியாயிரும். இங்கே பாருங்கள், இப்போ 45 நிமிஷம் நம்ம கிண்டியாச்சு. இப்போ தோசை பதம் வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க குப்பைமேனி, கற்றாழை இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அதையும் பிடிச்சி நல்லா கிண்டுங்க. வீட்டில் பக்கத்துலேயே இருக்கும் குப்பைமேனி, கற்றாழை, துளசி இதெல்லாம் இருக்கும். உடம்புல எந்த கெட்ட ஸ்மெல் வராது. உடம்புக்கு நல்லது. தேங்காய் எண்ணெயில் ஆட் பண்ணுறதுனால இந்த சோப்பு நீங்கள் வீட்டிலையே செஞ்சு பாருங்கள். அவங்களால செய்ய முடியல அப்படின்னு என்னன்னா சொல்லுங்கள், ஆர்டர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு செஞ்சு நிறையா வச்சுருக்கேன். நான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சோப்பு அனுப்பிச்சி வைக்கிறேன். இப்போ மஞ்சஸ்தா பொடிங்க இது. இப்போ குப்பைமேனி, கற்றாழை, துளசி, துணித்தி பச்சையோட இந்த மஞ்சஸ்தா பொடியையும் போட்டு நம்ம சோப்பு செய்ய போகிறோம். இதை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், பவுடர் எப்படி இருக்கும்னு. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போ அதையும் போட்டு நம்ம இப்போ மஞ்சஸ்தா பொடியை போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா கலக்குங்க. இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கோம் பாருங்கள். குப்பைமேனி, கற்றாழை, துளசி, நீம், அடுத்தது துணித்தி பச்சை போட்டிருக்கோம். இப்போ மஞ்சஸ்தா பொடி போட்டிருக்கோம். இது ஏன் இப்படி போட்டிருக்கோம்னா, ஒருத்தவங்க கேட்டாங்க, எனக்கு இதெல்லாம் ஒரே சோப்பில் செஞ்சு கொடுங்க, 20 சோப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு இதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களாலையும் இப்படி ரெடி பண்ண முடியலன்னா சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணி தரேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி. இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. ரப்பிங் ஆல்கஹாலை எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. மெதுவாக 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 கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சோப்பு. உங்களுக்கு தேவைன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.